இந்த சிக்கனை வச்சு செட்டிநாடு சைடில் சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அவங்க வீடியோ பார்ப்போம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம்ப்பா. தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ மஞ்சள் போட்டு திருப்பி கழிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து கழுவி எடுத்துக்கலாம். இவ்வளோ சட்டி வச்சுக்கலாம்ப்பா. நல்லா சட்டி காஞ்சிக்கிட்டான். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. தேவையான எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, நல்லா பொரிஞ்சோன்னே சோம்பு, கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சு எடுத்தோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. இது நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம்ப்பா. நல்லா வதங்கிடுச்சு. பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி நல்லா வதக்கிங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். தண்ணி நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அது பிரிஞ்சு தனியாக வரும். அது வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துனா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. ஏற்கனவே கழுவும் போது மஞ்சள் போட்டுக்க தான் கழுவுனா, அதனால் லைட்டாக மட்டும் மஞ்சள். தக்காளி இப்போ நல்லா கிண்டிக்கலாம்ப்பா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போட்டதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லி பொடி தேவையான அளவு, மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் தேவைப்பட்டால் சிக்கன் லைட்டாக போட்டுங்க. சிக்கன் மசாலா நல்லா கிண்டிக்கலாம்ப்பா. சவுண்டை பார்த்தியா? நல்லா வந்துட்டான். தண்ணி ஊற்ற தேவையில்ல. தண்ணி இதில் இருக்குது.
ஏன் பரவாயில்ல தெளிவாக இருக்குல்ல? சரியான டேஸ்ட்டு, சொல்ல என்னால் வார்த்தை இல்லை. மறக்காமல் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புது அனுபவம் கிடைக்கும்.